என் தக்காளி செடி ஒரு சைடாக வளர்ந்துருந்தாலும் அழகாக வளர்ந்துருந்துச்சு. நான் வேலையை ஒரு பெரிய தொட்டியில் மாற்றி கொஞ்ச நாள் இந்த அண்டார்டிக்கால பனிலாம் இருக்குமே அது மாதிரி வெள்ளை வெள்ளையாக பூச்சி ஆகிட்டு தாங்கிட்டது பரவாயில்லன்னு பக்கத்து செடியெல்லாம் பரவி எல்லா செடியும் ஒன்றுத்துக்காமல் போகிற ஸ்டேஜில் ஆகிட்டு. அதனால் இந்த செடி பூச்சி மருந்து வாங்கி 1 லிட்டர் தண்ணியில் 3 ஸ்பூன் போட்டு ₹1 கிளீனிக் ப்ளஸ் போட்டு கலந்து தெளிச்சா சரியாயிருன்னு சொன்னாங்க. இந்த கிளீனிக் ப்ளஸ் மண்டையில் தேய்க்கிறத தவிர செயின் கழுவ கொலுசு கழுவ பூச்சியை கொள்ளன்னு நல்லா ஆல்ரவுண்டர் மாதிரி எல்லாத்துக்கும் உதவு தான் செய்யுது. அப்புறம் சண்டே காலையிலே நல்லா தோசை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயில் போய் கடவுளை பார்த்து தெய்வமே வாழ்க்கையில் 24 மணி நேரமும் ஏதாட்டி யோசிச்சுட்டே இருக்கேன். யோசிச்சே பாடி மிகவும் டயர்டாகுது. அதுக்கு ஒரு நல்ல வழியை தாருன்னு வேண்டி எடுத்துகிட்டு சாப்பிட்டா கேரளா ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிடுவேன். 1 மணி நேரம் கார் பயணம் போய் எனக்கு பொதிச்சோறு தான் வேணும்னு கேட்டால் பொதிச்சோறு நை அப்படின்னு சொல்லி என் மனசெல்லாம் புண்ணாகிட்டாங்க. அப்புறம் சரி சோறும் மீன் குழம்பு தாங்கன்னு ஆர்டர் போட்டால் நமக்கு கொண்டு வர மாதிரியே கொண்டு வந்து பக்கத்து டேபிளில் வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த வேதனை இருக்கே. ஆனாலும் எல்லாம் வந்த பிறகு சாப்பிட்டா அது என்னமோ நம்ம வாங்குற சாப்பாடை விட மற்றவங்க வாங்குற சாப்பாடு தான் நல்லா இருக்குது. என்ன டிசைன், அதுவும் அந்த தலைச்சேரி பிரியாணி இருக்கே என்ன டேஸ்ட்டு.